ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லவ் பண்ண போஸ்டோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோ ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஜர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விடுங்க. ஓகேவா? யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், பர்சனல் ஹீலிங் வேணும், மெடிடேஷன் கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கவுண்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 6 of Wands, okay. Five of Pentacles. Queen of Pentacles. Empress. Three of Swords. Seven of Pentacles, okay. Six of Pentacles. Strength. King of Pentacles. Knight of Cups. Three of Pentacles. Four of Wands. Bottom of the deck, Nine of Pentacles. Harmony. Friendliness. Nothingness. Totality. Fighting. Laziness. Master. Plunging to the fast. The burden. Illusion. Flowering. Playfulness. Morality. Okay. Okay. இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் லவ் பண்ண பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு கலெக்டிவ் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், பர்சனல் ரீடிங் கிடையவே கிடையாது. யாருக்கு ரெசனேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி ஒரு கமெண்ட் பார்த்தேன். ஆக்சுவலி மேம் எனக்கு கண்டினியூஸாக வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஒரு கன்ஃபியூஸாக இருக்குன்னு யாரும் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இது உங்களுக்கு நான் போடக்கூடிய எல்லா வீடியோ ரெசனேட் ஆகணும்னு அவசியம் கிடையாது.
ஓகே. ஏன்னா இது வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங். ஓகே. ஸோ நீங்கள் அப்படி உங்களை பற்றியான டீட்டெயில் உங்களுக்கு பர்சனலாக தெரிஞ்சுக்கூட நீங்கள் பர்சனல் ரீடிங் தான் எடுத்துக்கணும். ஓகே. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஓகே. கரண்ட் சிச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் கிட்ட நீங்கள் முகந்திரிச்சிருக்கிறீங்க. காரணம் என்னென்னா இந்த ஒரு பர்சன் உங்களை சீரோ ஆக்கிட்டு. ஓகே. அதுக்கு ஒரு மெயின் ரீசன் நீங்கள் தான். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரி ஆகிற பிறகு நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் இந்த ஒரு பர்சன்கிட்ட மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்க. தென் காலையில் எழும்புறது நைட்டு உறங்குற வரைக்கும் உங்களோட திங்கிங் ப்ராசஸ் ஒன்லி இந்த பர்சனை பேஸ் பண்ணி இருந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம லைஃப்பில் இப்போ நமக்கு லைஃப்பில் ஒரு பிறவி எடுத்து இப்போ நம்ம வரோம், நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஃபேமிலி வைஸாக இருக்கட்டும், நமக்கு நிறைய கோல்ஸ் இருக்கும், அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும். பட் நீங்கள் அது எதுவுமே நீங்கள் அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம பட் மேபி இந்த ஒரு போஸ்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் உங்கள் விஷயத்தில் கரெக்டாக இருந்திருப்பீங்க. பட் இந்த ஒரு போஸ்ட் நீங்கள் பார்த்த பிறகு காலையில் எழும்புறது நைட்டு உறங்குற வரைக்கும் 24/7 இந்த ஒரு போஸ்ட் நீங்கள் மைண்டில் வச்சு திங்க் பண்ணிட்டு, அப்போது உங்களோட ஒட்டுமொத்த எண்ணங்கள் வந்து இந்த ஒரு போஸ்டை டிபெண்ட் பண்ணி நின்றுட்டு. ஓகே. அப்போ உங்களுக்கு கரியரில் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருந்திருக்கலாம், ஸ்டடியில் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம், ஃபேமிலி கூட உட்காந்து பேச தோணாமல் இருந்திருக்கலாம், தென் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண தோணாமல் இருந்திருக்கலாம், லைஃப்பை என்ஜாய் பண்ண உங்களுக்கு தோணாமல் இருந்திருக்கலாம், செல்ஃப் லவ் பண்ண தோணாமல் இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களையே மறந்து சிரிக்க மறந்து சந்தோஷமாக இருக்க மறந்து இந்த ஒரு பர்சன் தான் எனக்கு வேர்ல்டு, இந்த ஒரு பர்சன் இப்போ எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்க 24/7 இந்த ஒரு பர்சன் நீங்கள் திங்க் பண்ணுண்டு. பட் இந்த ஒரு பர்சன் உங்களை இந்த ஒரு பர்சன் உங்களை மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு கடைசி எண்டிங்கில் இந்த ஒரு பர்சன் உங்களை ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகிட்டு. ஓகே. அப்போ ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் உங்களை சீரோ ஆக்கிட்டு. பட் என்கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் சீரோ ஆகிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் தான் நான் சொல்லுவேன். நம்ம லைஃப்பில் ஒரு பர்சன் என்ட்ரி கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறது, நம்ம லைஃப்பில் எத்தனையோ பர்சன் மீட் பண்ணி தான் வந்திருக்கோம். ஓகே. பட் இது வரைக்கும் யாருக்கிட்ட இல்லாத ஒரு அடிக்ஷன், இது வரைக்கும் யாருக்கிட்ட இல்லாத ஒரு அட்டாச்மெண்ட் திடீர்னு ஒரு போஸ்ட்டை பார்த்தது உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா நம்மளோட திங்கிங் ப்ராசஸ் 24/7 அவங்கள பேஸ் பண்ணி இருக்கிற டைமில் நமக்கு கேரியரில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நமக்கு சம்பாதிக்கணும், லைஃப்பில் நல்லா இருக்கணும், நமக்கு எதுவுமே அந்த டைம் நமக்கு கேர் பண்ணுறதுக்கே ஃபீல் ஆகாது. நம்மளை நல்லபடியாக கேர் பண்ண கூட நமக்கு தோணாது. ஸோ அப்போது இது ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அட் எ செகண்டில் உங்களை நீங்கள் டவுன் ஆக்கிட்டு எனக்கு வேர்ல்டு இந்த ஒரு பர்சன் தான், எனக்கு நான் இம்பார்ட்டன்ட் இல்லை, எனக்கு இந்த ஒரு பர்சன் தான் என் லைஃப்பில் வேணும், இந்த ஒரு பர்சன் இருந்தால் தான் என்னோடய சந்தோஷம். அப்போ நம்ம 24/7 நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அவங்கள டிபெண்ட் பண்ணிட்டீங்க. அவங்களே டிபெண்ட் பண்ணும்போது அவங்களும் ஒரு நாள் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சீரோ ஆகிட்டுப்பீங்க. ஸோ நீங்கள் லைஃப்பில் சீரோ ஆகிட்டு ஒரு டவர் மூமெண்ட் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு அப்படி இல்லைங்க ஒரு டார்க் நைட் ஆஃப் த சோல் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு. ஸோ அவங்களுக்கான ஒரு ரீடிங் தான். இந்த ஒரு பர்சனை உங்களுக்கு டவுன் ஆக்கிட்டு டோட்லி சீரோ ஆக்கிட்டு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு பயங்கர கோவம் அந்த ஒரு பர்சன் மேலே, நீங்கள் இந்த ஒரு பர்சன் கிட்ட முகந்திரிச்சு இருக்கிறீங்க. பட் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் அப்படி கிடையாது. ஒரு டவர் எல்லாமே எப்போவுமே நமக்கு ஒரு டவர் மூமெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம லைஃப்பில் ஒரு க்ரோ வரும். ஓகே. அப்போ நீங்கள் ஒரு டார்க் நைட் ஆஃப் த சோல் ஃபேஸ் பண்ணீங்க, உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு சீரோ சுச்சுவேஷன் நீங்கள் ஆகிட்டோன்னா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே வந்து சீரோ ஆன பிறகு தான் சில விஷயங்கள் நமக்கு ரியலைஸ் ஆகும். எஸ், இனி இந்த ஒரு பர்சனை நான் ட்ரஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா இந்த ஒரு பர்சன் இனி எனக்கு குண்டு தோண்டி என்னை போட்டு மண்ணை மூட வேண்டியதான். ஏன்னா இதுக்கு மேலே என் லைஃப்பில் வந்து லாஸ் ஃபினான்ஷியல் லாஸ், கெரியர் லாஸ், ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாத்தையும் நான் வந்து எழுந்தாச்சு. இந்த ஒரு பர்சனை ஃபோக்கஸ் பண்ணிப்போ நான் எல்லாத்தையும் எழுந்துட்டேன். இனிமேலே என் லைஃப்பில் அந்த ஒரு பர்சனை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து இருக்கிறது ஒன்று தான், டெத் ஆகுறது ஒன்று தான். நீங்களாம் ஒரு செல்ஃப் ரியலைசேஷனுக்கு வந்த பிறகு சரி ஓகே நம்ம இனிமேல் இது வரைக்கும் நம்ம லைஃப்பில் ஏமாத்துறது போட்டு இனி நம்மளை ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஓகே. அதனால இந்த ஒரு பர்சன்கிட்ட மேபி நீங்கள் நிறைய விஷயம் மேபி இதில் ஒரு சில இந்த பர்சனுக்கு ஃபினான்ஷியல் வைஸ் நிறைய ஹெல்ப் பண்ணி ஏமாந்துருக்கலாம், நிறைய அமௌண்ட் கொடுத்து ஏமாந்துருக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷனில் முகந்திரிச்சிருக்கிறீங்க, செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, உங்களில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, ரிலேஷன்ஷிப்புக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கல. ஸோ அவங்களுக்கு அவங்க ரேட்டிங் தான். ஓகே. ஸோ பல தடவை இந்த ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா
ഇവരുടെ ഫാമിലിക്ക് ഈക്വൽ ഗിവ് ആൻഡ് ടേക്ക് കൊടുത്തിട്ടുണ്ട്. ഇവരുടെ നിങ്ങൾ പലതടവ ഒരു പേഴ്സൺകിட்ட സ്നേഹத்துக்கு கெஞ்சிട്ടുണ്ട്. ஓகே, ப்ளீஸ் என்னை ஏற்றுக்கோ, ப்ளீஸ் என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ, ப்ளீஸ் என் லைஃப்பில் நான் உன்னை உண்மையாக நேசிக்கிறேன், என்னோட காதலை புரிஞ்சுக்கோ, என்னை புரிஞ்சுக்கோ. பல தடவை நீங்கள் கெஞ்சி கூத்தாடி அழும்போது இவரோட உங்களுக்கு ஸ்நேகம் கொடுக்காம இவரோட ஃபேமிலிக்கு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுத்துട്ടുണ്ട്. பட் உங்களுக்கு எந்த ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இந்த ஒரு போஸ்ட் கொடுத்துட்டில்ல. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு போஸ்ட் மாஸ்டர் சொல்லும்போது எமோஷனலி பேலன்ஸ்டு. ஆளுக்குள்ளே ஸ்நேகம் இருந்தாலும் சரி, பாசம் இருந்தாலும் சரி, வலி இருந்தாலும் சரி, வேதனை இருந்தாலும் ஆளு எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே சப்ரஸ் பண்ணி வச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வெளியே காட்டிக்கூடிய ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே, பயங்கர எமோஷனலி பேலன்ஸ், இன்னியாக பேலன்ஸான ஒரு கேரக்டர் இந்த ஒரு பர்சன். ஓகே, இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. இந்த ஒரு பர்சன் என்ன சொல்லிட்டுன்னா, நீ என்னோட லைஃப்பில் ஒரு நல்ல ஃப்ரெண்டு. ஆக்சுவலி நீங்கள் இந்த ஒரு பர்சன் ஏதாவது ஒர்க் ப்ளேஸில் வச்சு நீங்கள் மீட் பண்ணியிருக்கலாம். ஓகே, எல்லாருக்குள்ள ஒரு சிலவங்களுக்கு இந்த ஒரு பர்சன் உங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டுன்னா, நீ என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்டு, நம்ம லைஃப் லாங் நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருப்போம். என்கிட்ட நீ எந்த ஒரு கமிட்மெண்ட்டு ஒரு ஸ்டெபிலிட்டி கேட்கக்கூடாது, எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, எனக்கு என் ஃபேமிலி இம்பார்ட்டன்ட், இவர் பல தடவை சொல்லிட்டு உண்டு. அப்போ நீங்கள் இந்த ஒரு பர்சன் இல்லை, எனக்கு ஒரு கிளாரிட்டி தான், ஒரு கமிட்மெண்ட் தான், இந்த ஒரு பர்சனை கெஞ்ச டைமில் இந்த ஒரு பர்சன் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறது எனக்கு எந்த ஒரு இஷ்டமும் இல்லை சொல்லிட்டு இந்த ஒரு பர்சன் மூவ் ஆன் பண்ணிட்டு உண்டு. மேபி மூவ் ஆன் பண்ணி 2 years இருக்கலாம், இல்லைங்க 2 months இருக்கலாம். ஓகே, இல்லைங்க 2 weeks இருக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு கான்டாக்ட் இல்லை, ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு நீங்கள் இப்போ செல்ஃப் லவ் ஆக்சுவலி நீங்கள் இந்த ஒரு பர்சனுக்கு கொடுத்த ஒரு ஸ்நேகங்கிறது ஒரு அன்கண்டிஷனல் லவ் ஆகும். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஜஸ்ட் ஸ்நேகம் மட்டும் எனக்கு என்ன சொல்லிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நின்றுட்டு உண்டு. இந்த ஒரு பர்சன் கிட்டது எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே கிடையாது, ஒன்லி எனக்கு ஸ்நேகம் மட்டும் போது நீங்கள் நின்றுட்டு. அப்போ உங்களுக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் முகந்திரிச்சு இருக்கிறீங்க, இந்த ஒரு பர்சன் நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டீங்க, அவங்க மறந்துட்டீங்க, அப்படி கிடையாது. ஸோ உங்களுக்கு சில விஷயங்கள் ரியலைஸ் ஆகிருக்கலாம். நான் இந்த ஒரு பர்சன் நேற்று வரைக்கும் இந்த ஒரு பர்சன் காலை பிடிச்சி கையை பிடிச்சி, பட் இந்த ஒரு பர்சன் கல் மாதிரி நின்றுட்டு உண்டு. ஸோ அப்போ இனிமேல் இந்த ஒரு ஸோ என்ன நான் இந்த ஒரு பர்சனை 24/7 ஃபோக்கஸ் பண்ணி என்ன நான் டவுன் ஆக்கிட்டேன், ஜீரோ ஆக்கிட்டேன். இனிமேலும் நான் இந்த ஒரு பர்சனை ஃபோக்கஸ் பண்ணி ரெடி இல்லை. எனக்கு இனிமேல் உங்களுக்கு சில விஷயங்கள் மனசிலாகிட்டு உண்டு. எனக்கு ஒரு இடத்துல வேல்யூ இருக்குன்னு அந்த இடத்துல நான் நிற்பேன், இல்லைங்க நிற்க மாட்டேன் நீங்கள் முடிவு பண்ணிட்டு. எனக்கு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இந்த ஒரு பர்சன் எனக்கு தரதா இருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு நிற்கலாம், இல்லைங்க எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும் ஆஃப் நீங்கள் முடிவு பண்ணிட்டு. ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் எனக்கு வேணும் என் லைஃப்பில். எனக்கு என் லைஃப்பில் என் கூட பழகிற எந்த ஒரு பர்சனாக இருந்தாலும் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் வேணும். ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒருத்தருக்கு மட்டும் எஃபர்ட் போட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒன்றும் ஆக போகிறது. நேற்று வரைக்கும் நான் மட்டுமே எஃபர்ட் போட்டு நானே அழுது, நானே டிப்ரெஷன் ஆகி, நானே என்ன டவுன் ஆக்கிட்டேன். பட் ரிலேஷன்ஷிப்புங்கிறது 2 பேரும் சேர்ந்து முடிவெடுத்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு க்ரோ கிடைக்கும். ஸோ ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் எனக்கு வந்தால் மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் இனி நிற்கிறேன், இல்லைங்க எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் போகுது என்ன ஆஃப் நீங்கள் முடிவு பண்ணிட்டு. ஓகே, ஸோ ஆளு பார்த்தீங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷன் ஆளு கரியரில் பயங்கர ஃபோக்கஸ் ஆகணும். அதில் மேபி மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். இவர் சுத்தமாக இவரோட ஃபீலிங்ஸும் எமோஷனும் எதுவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. இவர் கால் பண்ணி நான் கஷ்டப்படுறேன், வேதனைப்படுறேன், நீ இல்லைங்க நான் ரொம்ப டவுனாக இருக்கேன், எதுவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. ஆளு கல்லான்னு. ஏன்னா இவர் எமோஷனலி பேலன்ஸ், இனியா பேலன்ஸ்டு. ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், ஆசையாக இருக்கட்டும், எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே சப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு வெளியே எனக்கு ஒன்றும் இல்லை. இவரோட முகத்தை பார்த்து எதுவும் கண்டுபிடிக்கவும் முடியாது. ஸோ அந்த ஒரு கேரக்டர். பட் இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் கரியரில் பயங்கர ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. மேபி புதுசாக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். பட் ரொம்ப ஹாப்பியாக கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா, இல்லைங்க ரொம்ப ஹாப்பியாக லவ் பண்ணி அவங்களோட ஒர்க்கை என்ஜாய் பண்ணி பண்ணுறாங்கன்னு கேட்டால் கிடையாது. கொஞ்சம் ஆல் சேடு தான். என்னென்னா இவரோட மைண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் உண்டு. ஓகே, ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணுறாங்க, ஹாப்பியாக கரியரில் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னு கேட்டால் கிடையாது. பிஸ்னஸில் பயங்கர ஃபோக்கஸ், பட் ஆல் சேடு தான். இன்னொரு விஷயம், இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் தன்னோட ஃபீலிங்ஸையும் எமோஷனை எதுவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் ஹைட் பண்ணி வைக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்குள்ள ஃபாஸ்ட்டில் ஏதோ உங்களுக்குள்ள சில ட்ராமாஸ், சில விஷயங்கள் உங்களுக்குள்ளே நடந்திருக்கலாம். ஓகே, ஸோ ஆள் அது இது மறந்துட்டு இல்லை, ஆள் அது இது இக்னோர் பண்ணிட்டு இல்லை. சில மனுஷங்க இருக்காங்க லைஃப்பில் முன்னாடி நடந்து போன விஷயங்களை பிடிச்சி வச்சுட்டு சாகிற வரைக்கும் அதை வச்சு ஒரு பகையை க்ரியேட் பண்ணிகிட்டு இருப்பாங்களே. ஸோ அதே மாதிரி
இந்த ஒரு செப்பரேஷனில் சம்டைம் இவருக்கு ஒரு ஃபீல் ஒரு பாசம் இவருக்கு வந்தாலும் அதை இவர் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு இவர் மடி காணிக்கிறாரு. காரணம் என்னென்னா உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் ஆள் ஸ்டக்கானு. ஸோ அதனால தான் இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் எந்த ஒரு ஃபீலிங்ஸ் எமோஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் ஆளுக்கு தெரியுது. ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் நம்மளை சுத்தமாக மைண்ட் பண்ணிட்டு இல்லை. அப்போசிட்டில் இருக்க பர்சன் இனிமேல் நம்ம லைஃப்பில் என்ட்ரி கொடுக்க போகிறது கிடையாது. காரணம் என்னென்னா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் நிற்குதுன்னா அதுக்கு மெயின் ரீசன் நம்ம தான். ஏன்னா நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு எஃபர்ட் போல ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்கலன்னு இவருக்கு அது ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் இவருக்கு தெரியும் இனிமேல் இந்த ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகணும், அது என்னோட கையில் தான் இருக்குது. ஏன்னா அப்போசிட்டில் இருக்கிற பர்சன் பல லெசன் லேர்ன் பண்ணிட்டு உண்டு, பல வழிகள் ஃபேஸ் பண்ணிட்டு உண்டு. இனி இவங்க வரப்போகிறது கிடையாது இவருக்கு தெரியும். பட் இவருக்கு தெரியணும் இனி இந்த ரிலேஷன்ஷிப் இனி க்ரோ ஆகணும், முன்னோட்டு போகணும், கரெக்டாக நான் ஒரு ஆக்ஷன் எடுத்தால் மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப் இனி க்ரோ ஆகணும் இவருக்கு தெரியும். பட் இவருக்குள்ள ஃபீலிங்ஸ் எமோஷன் இருந்து இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் ஒரு கால் பண்ணாமல் ஒரு மெசேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்குள்ள ஆல்ரெடி சில விஷயங்கள் நடந்திருக்கு, அது கஷ்டமான விஷயங்களாகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த விஷயத்தை ஆள் பிடிச்சிட்டு ஆள் எதுவும் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் உள்ள ஸ்நேகத்தையும் ஆசை பாசை எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே சப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு ஆள் வெளியே ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு ஒரு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. பட் ரொம்ப சேடாக டிப்ரெஷன் கிட்ட அப்படிலாம் சொல்ல முடியாது. பட் ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப்பில் உண்டு. மேபி இந்த ஒரு பர்சன் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனால இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்காம இருந்துட்டு உண்டு. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனால் ஆளுக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. இன்னொரு விஷயம் இருக்குது, ஹார்ட் பிரேக் ஆகிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்ன காட்டிங்கன்னா ஆளுக்கு ஃபீலிங்ஸ் கூட எமோஷனி கூட ஃபைட் பண்ணி ஆள் டயர்டாகிட்டு உண்டு. ஓகே, மேபி உங்களோட தாட் வரலாம், இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த நல்ல மூமெண்ட்டில் அவரோட மைண்டுக்குள்ளே வரலாம். மேபி வெளியே போகிற டைமில் உங்களோட திங்கிங் வரலாம், ஏரியா பார்க்கக்கூடிய டைமில். ஸோ ஏதோ உங்களோட தாட் அடிக்கடி இந்த ஒரு பர்சனோட மைண்ட்லேயே ஹார்ட்லேயே வந்து போகிறனால இவர் அது ஆக்சுவலாக நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஆள் மாஸ்டர் தான். ஓகே, எவ்வளோ தான் மாஸ்டராக இருந்த மனுஷன் தானே, கடவுள் கிடையாதுல்ல. எத்தனை அளவுக்கு உள்ளுக்குள்ளே சப்ரெஸ் பண்ணி வச்சாலும் என்றைக்கு ஒரே மாதிரி இருக்காதுல்ல. ஓகே, ஒரு 2 நாள் சப்ரெஸ் பண்ணலாம், 3 நாள் சப்ரெஸ் பண்ணலாம், எப்படி தானே ஹார்ட் வலிக்கத்தனை செய்யும். ஓகே, அதே மாதிரி இவன் எமோஷன் கூட ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட ஃபைட்டு பண்ணி இவருக்கு லாஸ்ட்டு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. ஹார்ட்டில் ஒரு வலி வந்துட்டு உண்டு. இவருக்கு இந்த ஹார்ட் பிரேக் வர்றதுக்கு காரணம், ஹார்ட்டில் ஒரு வலி வர்றதுக்கான ஒரு ரீசன் நீங்கள் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் எந்த ஒரு கான்டாக்டோ ஒரு கம்யூனிகேஷன் எதுவுமே நீங்கள் பண்ணதுனால தான் அவருக்கு மாஸ்டருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே, இனிமேல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது இவருக்கு தெரிஞ்சிட்டு. ஸோ நம்மளும் ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட ஃபைட் பண்ணி யாருக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி எத்தனை நாள் ஃபீலிங்ஸை சப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு வெளியே ராஜா மாதிரி நிமிர்ந்து நடக்க முடியும். நம்மளும் மனுஷன் தானே, நமக்கும் வலிக்குள்ள. இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு பட் ஆளுதை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இல்லை. ஓகே, ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு மடி காமிச்சிட்டு. ஆக்சுவலாக என்னென்னா இவருக்கு என்னென்னா நம்ம யாருக்கு முன்னே தோக்குறதுக்கான ஒரு ஆள் கிடையாது. நம்ம வந்து ஒரு ராஜா, நம்ம ஒரு மந்திரி, நம்ம வேணும்னா எல்லாரும் நம்ம காலை பிடிச்சி தொங்கிட்டு வரட்டும். நம்ம ஒரு ஆளுக்கு காலை பிடிச்சி தொங்குறதுங்கிறது உலகமே அணைஞ்சது சமமாகும். ஸோ அப்போ நம்ம கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். நம்ம வீட்டில் சும்மா இருந்தால் தானே நம்ம மைண்டை இதையும் திங்க் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஃபுல்லாக நம்மளோட கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அந்த கெரியரை வச்சு ரிலேஷன்ஷிப் ஒர்க் பண்ணதுக்கு லேசினஸ் காட்டிட்டு உண்டு. ஓகே, நீங்கள் செல்ஃபோ பண்ணுறீங்க, இந்த ஒரு போஸ்டருக்கு சுத்தமாக ஒரு மெசேஜோ ஒரு காலோ பண்ணல, இந்த ஒரு எனக்கு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக்கு தான் அந்த ஒரு போஸ்டிங் கிட்டது வேணும், எனக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறது மட்டும் அந்த ஒரு போஸ்ட் ஆஸ்பர் பண்ணுவேன். யாராவது ஸ்ட்ராங்காக நின்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த போஸ்ட் உங்களை சூஸ் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு போஸ்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரு கூட இவருக்கு ஒரு லவ் ஃபீல் ஆகிட்டு இல்லை. ஓகே, ஸோ உங்ககிட்ட ஃபீலான ஒரு ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், ஒரு லவ்வாக இருக்கட்டும், ஒரு அடிக்ஷனாக இருக்கட்டும், இவருக்கு உங்ககிட்டே ஃபீல் ஆகிட்டு. பட் இவருக்கு வேறு யாருக்கு இவருக்கு ஃபீல் ஆகிட்டு, இவருக்கு வேறு யார்கிட்டே ஃபீல் ஆகிட்டு இல்லை. ஸோ உங்ககிட்ட மட்டும்தான் இவருக்கு ஒரு அடிக்ஷன், ஒரு ஹார்மோனி ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஒரு ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் ஆசைன்னு சொல்லுவாங்களா, அது இவருக்கு உங்கள் கூட மட்டும்தான் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால் கட்டாயமாக அந்த ஒரு பர்சன் உங்களை சூஸ் பண்ணுவாங்க. தென் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஒரு பர்சனுக்கு டிசைர் உண்டு. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும், உங்கள் கூட ஒரு ஹாப்பி லைஃப் கொண்டு போகணும் வரைக்கும் ஒரு டிசைர் உண்டு.
இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இப்போ மேபி உங்கள் 2 பேருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஒரு பர்சனுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இந்த இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஒன்றும் இல்லாமல் ஸ்பாயில் ஆக்குறது நீ தானே. இப்போது இந்த ரிலேஷன்ஷிப் எத்தனை நாளைக்கு நீ வந்து உன்னோட ஃபீலிங்ஸ் எமோஷனை உள்ளுக்குள்ளே சப்ரஸ் பண்ணி வச்சுட்டு எத்தனை நாளைக்கு நீ இருக்க போகிற? இந்த எல்லோரும் சந்தோஷமாக ஜீவிக்கிற மாதிரி உனக்கும் சந்தோஷமாக இருக்கும்னு அவசியம் இல்லையா? போய் ஒரு ஆக்ஷன் எடு, ஒரு கால் பண்ணு, ஒரு கம்யூனிகேஷன் பண்ணு. இந்த ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகணும், இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சக்ஸஸில் எட்டணும். இவருக்கு யாரோ சொல்லி கொடுத்துட்டு. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லை, மேபி அது ஆக்சுவலி சில யாரோ இவருக்கு சொல்லி கொடுக்குறத வச்சு இவருக்கு வந்து சம்டைம் நைட் ஆகக்கூடிய டைமில் மேபி இந்த ஒரு பர்சன்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பேசும்போது, இப்போது நீ எத்தனை நாள் நீ இப்படி தனியாக இருக்க போகிற, உனக்கு வேறு யாரையும் இஷ்டப்படவும் இல்லை, உனக்கு வேறு யாரையும் உனக்கு இஷ்டப்படவும் இல்லை, பட் உனக்கு இந்த ஒரு பர்சனை மட்டும் தான் இஷ்டப்பட்டிருக்கு. பட் நீ ஏன் ஒரு ஆக்ஷன் ஒரு கமிட்மெண்ட் நீ ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் நீ ஏன் கல் மாதிரி திரிஞ்சிட்ருக்க? உனக்கு 4 பேர் மாதிரி சந்தோஷமாக வாழணும் உனக்கு ஆசை இல்லையா? இப்போ ஒரு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி வரைக்கும் யாரும் சொல்லி கொடுத்துருண்டு. பட் அந்த சொல்லி கொடுத்ததுனால இந்த ஒரு பர்சன் சம்டைம் டைம் இந்த ஒரு பர்சன் ஓகே எப்படி அப்ரோச் பண்ணுறது, நைட் ஆகிற டைம் திங்க் பண்ணுறாங்க, பட் பகல் ஆகிற டைமில் மாறிடும். ஏன்னா இவர் எமோஷ்னலி பேலன்ஸான ஒரு கேரக்டர்னால. ஓகே, இவருக்கு நைட் ஆகிற டைமில் இவருக்கு சம்டைம் உங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறது, கால் பண்ணுறதா, மெசேஜ் பண்ணுறதா, இவருக்கு நைட் ஆகிற டைமில் இவருக்கு திங்கிங் உண்டு. இவர் திங்க் பண்ணி பல தடவை இவருக்கு ஒரு இல்லூஷன் மாதிரி ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் இவர் அடுத்தவங்களுக்கு பேச்சு கேட்கக்கூடிய ஒரு கேரக்டரே கிடையாது. பட் இவருக்கு ஃப்ரெண்ட் யாரும் சொல்லி கொடுக்குறது கேட்டு இவர் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய டைமில் அது ஓவர் திங்கிங் பண்ணி இல்லை நம்ம பண்ணுறது சரியில்லை. ஓகே, நம்மளோட மைண்டுக்கு தோணுட்டும், நம்மளோட மைண்டுக்கு எப்போ தோணுதோ அப்போ நம்ம வந்து போகலாம் அப்படி இவர் முடிவு பண்ணிட்டு உண்டு. டோட்டலி ஆள் ஒரு இலூஷன் ஆகும். ஓவர் திங்கிங் பண்ணி நைட்டு ஃபுல்லாக ஓவர் திங்கிங். ஃப்ரெண்டு யாரும் ஒரு பர்சனை புஷ் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைம் இவருக்கு ஒரு ஓகே நம்ம ஆக்ஷன் எடுக்கணும்னு ஒரு எண்ணம் இவரோட மைண்டுக்குள்ளே வருது. பட் இவர் நைட்டு ஓவர் திங்கிங் பண்ணி இப்போ வேண்டாம் லேசினஸ், டோட்டலி லேசினஸ் காட்டிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். பட் இவர் கட்டாயம் உங்களை சூஸ் பண்ணுவார். ஏன்னா இவருக்கு உங்கள் கூட ஒரு ஹாப்பி லைஃப் கொண்டு போகணும் இவர் டிசைர் ஆகும். ஓகே, பட் ஆளுக்கு இப்போ சுத்தமாக ஃபேமிலிங்கிறது ஒரு போர்டு தான் ஃபீல் ஆகுது. காரணம் என்னென்னா இந்த ஒரு பர்சன் மேபி இந்த ஒரு பர்சன் ஃபேமிலிக்காக அவங்களை இக்னோர் பண்ணாங்க, ஃபேமிலிக்காக உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷன் அந்த ஒரு பர்சனுக்கு ஃபேமிலிங்கிறது ஒரு போர்டு தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த ஒரு பர்சனுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க. இப்போ நான் மட்டும்தான் என்னோட ஆசைகளை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே சப்ரஸ் பண்ணி வச்சுட்டு நான் மட்டும் ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் நான் மட்டும் தான் இப்போ கஷ்டப்படுறேன். பட் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறாங்க, அவங்க ஹாப்பியாக தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அதை நினைக்கும் போது இவருக்கு ஒரு போர்டுன்னு ஃபீல் ஆகுது. ஓகே, இவர் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. இந்த ஒரு பர்சன் வந்து லைஃப்பில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னாலும் சரி, ஒரு மேரேஜ்னாலும் சரி, இவர் பல தடவை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னாலும் சரி, இவர் 100க்கு 150 வாட்டி திங்க் பண்ணி இந்த ஒரு பர்சனை ட்ரஸ்ட் பண்ணலாம், இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் இருக்கும்போது எனக்கு எப்பவுமே ஒரு சேஃப்டி ஃபீல் ஆகுதுன்னு ரொம்ப திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி தான் இந்த ஒரு பர்சன் ஃப்ரெண்டே ஏற்றுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா ரொம்ப திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி இவர் கமிட்மெண்ட் கொடுப்பார். பட் அப்படி ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஒரு கமிட்மெண்ட் யாருக்காகவும் பிரேக் பண்ண மாட்டாங்க, எந்த சுச்சுவேஷனும் கைவிட மாட்டாங்க. ஆக்சுவலி இவர் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் தான், நீங்கள் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஆகும். ஸோ 2 சேம் எனர்ஜி ஆகும். 2 பேருக்கு எந்த ஒரு 2 பேரும் எல்லா விதத்துலையும் ஓகே. 2 பேரும் எல்லா விதத்துலையும் ஓகே. பட் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்களும் முகம் தெரிச்சிருக்கிறீங்க. ஆள் வந்து எனக்கு யாரும் என்னை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கோ என்னை புரிஞ்சுக்கிறதுக்கோ என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதுக்கோ யாரும் இல்லைன்னு ஆளோட ஈகோ பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. ஓகே, பட் என்னதான் இருந்தாலும் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி என்னதான் இருந்தாலும் மாஸ்டராக இருந்தாலும் இவர் கடவுள் கிடையாது, மனுஷன் தானே. இவரும் உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ணுறாங்க. இவர் மேனிஃபெஸ்டோ டெக்னிக் ஃபாலோ பண்ணலாம், இல்லைங்க யூனிவர்ஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணலாம், ஏதாவது ஒரு மேஜிக்கல் மிராக்கிள் நடந்து எல்லா ப்ராப்ளமும் ஒரே செகண்டில் ஷார்ட் அவுட் ஆனால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஆளுக்கு கஷ்டப்பட வேண்டாம். ஓகே, ஆளுக்கு சாரி கேட்க வேண்டாம், ஆளுக்கு காலை பிடிச்சி கெஞ்ச வேண்டாம். ஆனால் அந்த மாதிரியாக திங்க் பண்ணுறாங்க கரெக்ட் சுச்சுவேஷன். ஓகே, நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க வேண்டாம், நீங்கள் கால் பண்ண வேண்டாம், மெசேஜ் பண்ண வேண்டாம். ஆள் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க, ஆள் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஓகே, ஏன்னா வந்து ஏன்னா இவருக்கு தெரியும், ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு முன்னோட்டு போகணும்னா கட்டாயம் நான் ஆக்ஷன் எடுக்கணும்னு இவருக்கு தெரியும். ஸோ இவருக்கு உங்ககிட்ட ஒரு ஹார்மனி ஃபீல் ஆன மாதிரி இவருக்கு வேறு யார்கிட்ட ஃபீல் ஆகிட்டு இல்லை. ஸோ இவர் கட்டாயம் ஆக்ஷன் எடுப்பார். ஓகே, இது அந்த போஸ்டரோட கரண்ட் எனர்ஜிஸ். ஓகே, தென் நமக்கு இன்பவுட்டான மருந்து பார்க்கலாம்.
February important, March important, May important, June important, July important, September important, okay. Then important on angels numbers பார்க்கலாம். 555 important, 333 important. ஸோ 555 333 கண்டினியூஸாக பார்க்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். 555ங்கிறது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். இந்த ஒரு பர்சன் சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ கல்வி நீங்கள் நினைக்க வேண்டாம், ஆளும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க. ஓகே, தென் இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்க்கலாம். 2 இம்பார்ட்டன்ட், 3 important, 5 important, 6 important, 7 important, 9 important, 20 important, இந்த நம்பரில் உங்களுக்கும் டேட்டா பர்த் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, தென் நம்ம 2 லவ் மெசேஜ் பார்க்கலாம். ஓகே, ஐ எம் ஃபோக்கஸ்ட் ஆன் மீ ரைட் நோ. இன்னொரு பர்சன் உங்களை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நான் சொன்னேன்ல, ஆக்சுவலாக நமக்கு காரில் என்ன ஃபீல் ஆகிருக்கோ அதுதான் நமக்கு இங்கே வந்திருக்கு. என்ன விஷயம்னா, இவருக்கு வேறு யாருக்கிட்டே ஹார்மோனி ஃபீல் ஆகிட்டு இல்லை. இப்போ நமக்கு லைஃப்பில் எல்லாருக்கூடயும் ஃபீல் ஆகுது, ஸ்பெசிஃபிக்காக ஒரு போஸ்டர்கிட்ட மட்டும்தான் நமக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதே மாதிரி இவருக்கு லைஃப்பில் எத்தனையோ மெம்பர்ஸ் சுற்றி இருக்கலாம், ஃபேமிலிஸ் இருக்கலாம். பட் இவருக்கு உங்ககிட்ட கிடைச்ச அந்த ஒரு ஆசை, ஃபீலிங்ஸ், எமோஷன் இவருக்கு வேறு யாருக்கிட்டே ஃபீல் ஆகிட்டல. ஸோ அதனால கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு போஸ்ட் உங்களை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகே, I have trust issue. My family and friends like you. Actually நான் சொன்னேன், இந்த போஸ்டோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோ இவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. I let my ego get in the way. I love you then. இந்த பர்சன் உங்களை லவ் பண்ணுறாங்க. I feel you slipping away. ஓகே, ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்சனுக்கு உங்கள் மேலே ட்ரஸ்ட்டு ப்ராப்ளம் இருக்குது. காரணம் இவருக்கு தெரியுது. ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சனுக்கு சுத்தமாக ஃபோக்கஸ் பண்ணல. நீங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. ஸோ அதனால் இவருக்கு என்ன ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்குது. என்னென்னா, போனால் நம்ம வேல்யூ போயிடுமோ. ஓகே, நம்மளோட மதிப்பு போயிடுமோ. நம்ம யாருக்கும் பின்னாடி போகிறது ரைட் கிடையாது. எல்லோரும் நம்ம பின்னாடி வர்றது பெட்டர்னு இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால தான் இவருக்கு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, இந்த இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவரோட ஃபேமிலியாக இருக்கட்டும், இவரோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்கும் உங்களை பயங்கர இஷ்டமான இவர் சொல்கிறாரு. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, நல்ல விஷயமா சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஃபீல் ஆகுது, நான் ஸ்லிப் ஆகிறேன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. நான் ஒன்று மாதிரி நல்ல போஸை நான் இக்னோர் பண்ணுறேன், எனக்கு அது ஃபீல் ஆகுதுன்னு சொல்கிறாரு. ஓகே, தென் இவர் என்ன யார் ஈகோவில் நிற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆளுக்கு பயங்கரமான ஸ்டார்டிங்லேயே நமக்கு காலில் என்ன வந்துச்சோ அதான் நமக்கு இங்கே ரீடிங்கில் வந்திருக்கு. ஆளுக்கு ஈகோவில் நிற்கிறாங்க. ஓகே, காரணம் என்னென்னா, இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு உண்டு, டோட்லி நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. கழிஞ்சால் என்ன ஆகும், நம்மளோட வேல்யூ போயிடுமோ, செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடுமோ, அதனால் ஆள் ஈகோ பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. ஓகே, தென் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட சேனல் கனெக்டாக இருக்கும்போது மட்டும் நம்மளோட வீடியோ நமக்கு ரெசனேட் ஆகும். ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.